எனக்கு பர்த்டே டே அடிங்க சட்டை போனே நல்ல மாதிரி இருக்கு. நம்ம ஷிப்ராக் தான் கண்டுபிடிக்க போறோம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி ப்ரூயிங் ஸ்டாண்டு நாங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு இருக்கிறோம்னா எப்படி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் பண்றதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரி கைஸ், நாங்க வாட்டர் பிரீத்திங் பார்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதுனால நாங்க அப்படியே கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வாங்க செத்துட்டு ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் செத்து? ஆமால நம்ம செத்துலாம் கைஸ். நம்ம பெட்டு மேல கரெக்டாக லேண்ட் ஆயிட்டோம். இப்போ நானே சாவ போகிறாங்க. ட்ரௌன் ஆகி ட்ரௌன் அந்த ஐயான் கிட்ட தான் போய் சாவாங்க. வெயிட் அந்த ஐயன் நான் பார்த்துறேன். ட்ரைடன்ட்டு பொண்ணு மாப்பிள்ள தேனியிலிருந்து சத்துரு போது வாஸ் இம்ப்ளாய்டு டு டெத் பை ட்ரௌனிங். ட்ரவுண்டு ஆனால் இம்ப்ளாய்டு அது அதுக்கு ஒரே ஒரு டெக்கரேட் ஸ்டார் மட்டும் வச்சுக்கோங்க. டெக்கரேட் ஸ்டார் மட்டும் தானே? டெக்கரேட் ஸ்டார் மட்டும்தான். ட்ரைடன்ட் வச்சுக்கலாம். அடியில் இருக்கிறவங்கள அடி 600 feet கிட்ட இருக்குங்களா? ஆமாம், பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு 600 போ. இது இன்க்ரீஸ் ஆகுதா? முதல்ல இன்செட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. எதுன்னு பார்த்துக்கலாம். 790 இன்னும் கண்டுபிடிக்கணுமா? சரி, நம்ம எம்எல்சி பண்ண போகிறோம். ஏன்ப்பா குதிச்சுட்டு அப்புறமா போய் எம்எல்சி பண்ணுறீங்க? இப்போ நம்ம இப்படியே நடக்க போகிறோமா? ஆமாம் கைஸ், நம்ம எலக்ட்ரோ டேமேஜ் ஆப்ஷனில் இருக்குது கைஸ். நைட் ஆகிடும்ப்பா, பெட்டு கொண்டு வந்துருங்க. பெட்டு சப்பாரி கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? அது வரைக்கும் நான் விளையாடுறேன். நான் முதல்ல போய் பெட்டு கொண்டு வர போகிறேன். பெட்டு கொண்டு வந்து அங்கேயே தூங்கிடலான்னு இருக்கோம். தூங்கிட்ட அப்புறமா நம்ம எப்படியும் இருந்தாலும் ஒரே இடத்துல தான் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். அதனால் சூப்பராக போச்சு. நம்மளுக்கு லக்காக போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கு. இப்போ நான் இது ஒரே ஒரு பெட்டு மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் இருந்து ஒரே ஒரு பெட்டு இருக்கு, அதை மட்டும் இருக்கு, இப்படி தூக்கிட்டு வந்துடலாம். கீழே விழுந்துச்சு. பெட்டு முக்கியம் மாறா. இப்போ நம்ம இருக்கிற பெட் அங்கேயே பெட் திருப்பி பிளேஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கே பெட் அப்படியே போலாமே. நம்ம கிட்ட அந்த இது இருக்குல்ல. நான் பாருங்க எம்எல்சி பண்றேன். இப்போ உங்க ஊர்ல எம்எல்சியா? நம்மளுக்கு எதுக்குப்பா பெட்? நம்ம கிட்ட அந்த இது இங்க டைப் பண்ணாலே வரும். அதெல்லாம் வேண்டாம். நம்ம பயணத்துக்கு போறோம் கைஸ், வாங்க பயணத்துக்கு போலாம். சரி கைஸ், நாங்க போன உங்களுக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் வாங்க கைஸ் போவோம். ஏன்னா வேற 3 மினிஷன் தான் இருக்குது. என்னதான் நீங்க தரையில போனாலும் சிப்ரேக் தண்ணியில தான் இருக்கும். இதுவும் எங்க இருக்கு அங்கே தானே போயிடணும். சரி கைஸ், எனக்கு இது தெரியல கைஸ். அண்ணால போனோம்ப்பா, தப்பான இடத்துல போறீங்க. நைட் ஆச்சு இது சமைச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். அந்த வழியா போனோம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க. போட்டு கொண்டு வந்துருந்தா நல்லா இருக்கும். அதுலயும் ஸ்பெல்லு வர இங்கு சேட் இருக்குதுல்ல, இந்த பட்டம் இங்கு சேட் ஸ்பெல்லு வர இங்கு சேட் வச்சு ப்ளூ டே பண்ண முடியும். இல்லை பிளாக் டே. போலாம். இப்போ நம்ம 300 மீட்டரே தாண்டி போகிறது.
லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போக தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம். கஷ்டப்பட்டு இல்லை, நாங்களாம் இஷ்டப்பட்டு பண்ணுறோம். கைஸ் எனக்கு சத்தோரு கேமிங் டீ வரும். அவர் பேச தெரியாது கைஸ். சத்தியமாக நாங்கள் சந்தோஷமாக தான் பண்ணுறோம். ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது கைஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் வியூஸ் போயிருந்தது. 57 அந்த மாதிரி போயிருந்தது. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வாய்ஸே கேட்கல கைஸ். நீங்கள் எப்படி ஷார்ட்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆனால் எனக்கு நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஷார்ட்ஸ் பண்ண வந்துருக்கு. தண்ணியிலே போங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போகும். தண்ணியிலையா ஃபஸ்ட்டாக போக முடியும்? தண்ணியில் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா இல்லை நடந்து ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் மாமா பையனுக்கு கொண்டு வரும். சூப்பராக இருக்கும். 87 days சர்வைவ் பண்ணால ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த ட்ரௌனியோட ஹவுஸ் பார்த்தேன் தெரியுமா? ட்ரௌனிக்குலாம் ஹவுஸ். ஆமாம், ஹவுஸ் இருக்கிற டவுனிக்குலாம் கீழே ஒரு டவுனி வேணாம். ஐயோ வேணாம்ப்பா, அவன் நம்மளோட காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுவான். அவன் நம்ம இழுத்துட்டு போக மாட்டான், அடிச்சிருவான். ஹோகையா பண்ணிடுவான் நம்மள. ஹோகையோ அப்படி கைஸ் நான் ஹெட்செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போவோம். குதிச்சு பண்ணால் ஃபாஸ்ட்டாக போவோம். லைக் அ ஸ்ப்ரிண்ட். கைஸ் நம்ம 600 கிட்ட வந்துட்டோம். 600 கிட்ட தானே நம்ம பக்கத்தில் டேபிள் இருக்குது கைஸ். 696 அங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரியும் இருக்கு. அதான் நினைக்கிறேன். ஓ தப்பா சொன்னேன். 696 போனதுக்கப்புறம் அது 95ல போக ஆரம்பிச்சிச்சு. கைஸ் நாங்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் நம்ம ஷிப் ட்ராக் எடுக்கிறோன்னு ஒரு கஷ்டமான வெடி அண்ட் டிசிஷன் எடுத்துருக்கோம். ஒரு வாட்டி 96 தான். ஆமாம் 96. அதுக்கப்புறம் -500 மேலே போங்கப்பா. ஜஸ்ட் மிஸ் ஒரு நாள் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகல. ஆனால் பயந்துட்டேன். அதோட சர்வர் யூஸ் பண்ண நடந்துச்சு கைஸ். நான் இப்போ அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கே என்னமோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே ஓகே பீஸ்டோட ஒரு செகண்ட் இது சர்வரே லாஸ் ஆயிடும் கைஸ். ப்ளீஸ் கேட்டு வந்துட்டோம். சித்ரா சிந்தர்க்குமா வெயிட் மைனஸ்ல 56. அடப்பாவி, இன்னும் இந்த ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறான். சொன்ன மாதிரி கீழே தெரியற மாதிரியே இருக்கு. என் கண்ணு மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுதான்? என் கண்ணு கீழே போய்ப்பா. அங்க என்னமோ ஒரு லாக் பண்ணேன். கீழே போய் பாருங்க. மேல போங்கப்பா. கீழே போக போனா இப்படி கீழே போயிட்டீங்களா? கோவையா பண்ணிருக்கோம். நம்ம வாட்டர் பர்சன் குடிச்சுட்டு போவோம். வேணுமா எமர்ஜென்சி தான். பாருங்க அது சொன்ன பிளாக் கேட்டே வந்துட்டோம். நாம 56 தான். இதுதான் சொல்லிச்சு. இங்கதான் சொல்லிச்சு. அது சிப்ரக்கிங் காணுங்க. ஏன்னா இப்படி வாட்டர் பர்சன் எல்லாம் குடிக்க கூடாது. தண்ணி என் கையில தாங்க. என்னடா ஐயாயிட்டு இருக்கு? இன்னாண்ட போனாலும் ஐயாவது. இன்னாண்ட போடும். அப்படியே நேரம் கண்டுபிடிச்சிடப்பா. சிப்ரேக்கர் கண்டுபிடித்தான் இந்த எம் சஜித். சத்தோரி கோச்சோ கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேயே பாருங்க. பேசாம ஒரு டிஎன்டி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தோரி கோச்சோ டிஎன்டி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேயே தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒண்ணு இருக்குன்னு இப்பதான் என்னன்னு இப்ப நாம வந்து ஒரு பெட்டு போங்க. லேண்ட்ல போயிட்டு பெட்டு போடுங்க. லேண்ட் போங்க டக்குன்னு. அங்க போய் ரீஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணோம்.
மாதிரி ஒரு ஸ்லோ போயிட்டு இருக்கோம். ஆமோட ஸ்லோ போயிட்டு இருக்கோம். ஆமை கூட ஃபாஸ்டா போவோம்மா. மைண்ட் கிராஃப்ட் கேரக்டர் மட்டும் யாரும் ஆமான்னு சொன்னோடனே அங்கேயே ஒரு ஆமை வரும். சீ கிராஃப்டா பிடிக்குமா? அங்கேயே அங்கே வேற ஒரு சாண்ட்ஸ்டோனோட அது பேர் என்ன? சாண்ட்ஸ்டோன். ஏதோ அந்த சாண்ட்ஸ்டோனோட கொஞ்சம் பழமையான ஒரு பிளாக். அதான் சாண்ட்ஸ்டோன். இதோ இங்க ஒன்று இருக்கு. அதான் சாண்ட்ஸ்டோன். நான் பெட்டு காணோம். ஓய் அடப்பாவி. ஓ இங்க இருக்கு. நானே இப்போ அம்சமே தெரியல. ஜெட்டானோ ட்ரௌனி. நான் ட்ரௌனி சாவடிச்சிருவோம். எதுக்கு ஆமாம் இன்னும் ஒத்தடிதான் நெதர்ஸ்வாடு பார்த்து இன்னும் தெரியல. ட்ரௌனி கலை தண்ணிக்குள்ள அங்கேருந்து ஊராட்சி உள்ள இல்லை. இன்னொரு ஆட்டம் ஃபெஸ்ட் தான் பார்த்து ஜாம்பி தானே இதெல்லாம். ரீஸ்பான் ஃபைன் செட்டா நாம 2 வாட்டி வந்து டக்குன்னு உள்ள போங்க. வேஸ்ட் ஆகும். 8 நிமிஷம் இருக்குது. லூட் அடிக்கணும்லாம் இருக்குல்ல. நமக்கு 8 நிமிஷம் இருக்குது. அப்படியே அதே மாதிரி 3 பாட்டில் இருக்கு. போயிடலாம் ஃப்ரீயா. உள்ள போனோம் முதல்ல. சீக்கிரம் இங்க உள்ள போனோம்னு நினைக்கிறேன். गाइस இது மாதிரி இந்த சீன் நான் கொடுக்குற விளையாடுறீங்களா? இந்த சீடு கூட நான் சேவ் கொடுக்குறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி இப்படி மொக்க பண்ணிருக்கு. ஸோ இது வேறு மைனிங் வேறு பண்ணணுமா? இந்த நிமிஷத்தில் இது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக கொஞ்சம் ஆக்ஸ் கூட இருக்கலாம். இப்படி லேட் ஆகுது தண்ணியில். गाइस தண்ணி ட்ரௌனி வா சாமே. गाइस மேல போகும். அங்கேயே வழி இருக்குல்ல. ஆமா ஓய் ட்ரௌனி வெளியே நல்ல பையன். கைஸ் ட்ரௌனிலாம் வெளியிருந்தே வந்து அடிக்கிறான். நான் தான் என்ன கை சுத்துறான் ட்ரௌனி தண்ணிக்குள்ளே. கைஸ் சண்டை போடுவோம். வாட் எடுத்துட்டோம். நாம் தான் சாணியா பார்த்துருவோம். ட்ரௌனி மாமா பையனுக்கு போகையா சின்ன ட்ரௌனிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சின்ன ஜாம்பியே தாங்க முடியல. ஒத்தடி நான் படிக்கிறது போல அவடிச்சுட்டு நான் ஒத்தடி அடிச்சுன்னா செத்துடுறேன். அங்க போறேன். ட்ரௌனி பார்த்து பயப்படுது. இந்த சுத்துதா இது சைகே கொடுக்குதா? எதுக்கு தண்ணிக்குள்ள வீடு கட்டி வச்சிருக்கேன் நான். கட்டி ஷிப்ரேக் அங்க போக பாருங்க. அதுக்குள்ள போகணும். ஷிப்ரேக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்தியா? இப்பதான் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன் இப்படி காமெடி பண்றீங்க? மோஜாங்க இது ஒரு காமெடி. அது மோஜம் பண்ணுது. ஸ்மித்திங் டெம்ப்ளேட் ட்ரெஷர் மேப். வெயிட் பண்ண. ட்ரெஷர் மேப்பா? சரி வாங்க நம்ம இப்ப ஏன்ப்பா ட்ரெஷர் மேப் எடுத்து இன்வென்ட்ரிக்குள்ள வைக்கிறீங்க? சரி இன்னொரு 2 இருக்குங்க. ஆமா சொல்லியிருக்கோங்க. நானே சிப்ரக் புதுசாக தான் வரேன். ஏன்னா சிப்ரக் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சிப்ரக் இருக்குல்ல. இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 5 நிமிஷம் தான் இருக்குதோ? 5 நிமிஷம் தானே? அதுவே அதிகம். கீழே போகணும். கீழே பூந்து போகணும். இன்னும் ஒரு 1 வாரம் கட்டுறதுக்கே நிறைய நேரம் இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு போர்ஷன் குடிச்சிட்டு நம்ம இல்லை இன்னொரு போர்ஷன் தான் குடிக்கவே தேவையில்ல. பேசாம ஒரு டிஎன்டி எடுத்து ஓகையா பண்ணிடலான்னு இருக்குங்க. அதுல வர லூட்டு மட்டும் தூக்கிட்டு போயிடலாம். ட்ரெஷர் மேப் தான் கிடைச்சிருச்சுல. ஏகப்பட்ட ட்ரெஷர் கிடைக்கும். ஆமா போ அங்க ஒண்ணு அதான் நம்ம திறந்தோம். இது இல்லைன்னா ஃபெதர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு செஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் இன்னொன்று செஸ்ட்டுக்கு இன்னொரு சைடு போய் பார்க்கணும். ஓ இன்னொரு சைடு எங்க இருக்குது முதல்ல? அந்த சைடு இன்னும் பக்கம் அது எண்டு. அந்த சைடோட இந்த சைடு போய் பாருங்க. இந்த ஷிப்போட எண்டு தான். ட்ரௌனி செத்துருங்க. ரீஸ்பான் பண்ணாலும் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரி சரிங்க ஒத்தடிதான் கதா விடுங்க. ஜஸ்ட் மிஸ். ட்ரெஷர் மேப்ல எங்க ட்ரெஷர் இருக்குது? இங்க வந்து டெசர்ட் ஏரியா போனோம். போயிட்டு வந்துடலாமா गाइस?
கைஸ் இது ஹைட்டாக நம்ம ட்ராவல் பண்ணணும் கைஸ். போ சரி கைஸ் பெட்டை மைண்ட் பண்ணிடுறோம். தூங்கலாம் கைஸ். ஆமாம் இதோட நிறுத்தி பிடிச்சிக்கலாம். பா